வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நோவாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இயல்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி, அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர், அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானது மூலாதார தவம் நடத்தி அருள்நிதி ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ஆனந்த் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இன்றைய ஞானமும் வாழ்வும் பாடலுக்கு விளக்கமளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோ பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய மேலும் ஒரு கவி. பிறர் திணிக்கும் கருத்தை ஏற்பதா துறவு, பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழை செய்தே உயிர் வாழும் துறவு வேண்டேன், அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன், எச்செயலும் சிந்திக்காது ஆற்றுவோர்கள்
ஏழ்மை நிலையேற்றி என்னை வாழச் சொன்னார். உச்ச அறிவின் நிலையில் உலகில் வாழ்வோர் ஒப்புவரோ பிற திணிக்கும் இனப்போக்கை. சமுதாயத்துல 6 வகையில் நமக்கு எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் மிக தாக்கத்தை ஏற்படுத்துவது என்று பார்த்தோம் என்றால் பிறர் மன தூண்டல். இன்றைக்கு உள்ள ஊடகங்கள், சமுதாய அமைப்பு, விஞ்ஞான வளர்ச்சியால் பெற்ற மாற்றங்கள், இவை எல்லாமே சுய அறிவை விட வெளியிலிருந்து பலரால் திணிக்கப்பட்ட கருத்துக்களையே நம்முடைய சுய கருத்தாக மதித்து அதன்படி நம்மை மாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு புதிய ஒரு பண்பாடு சொல்வதா, கலாச்சாரம் சொல்லுவதா, ஒரு புதிய வாழ்முறை வைத்துக் கொள்ளுவோமே, அப்படி அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். எதை, ஏன், எதற்காக, யாருக்காக செய்கிறோம் என்ற ஒரு கேள்வியே எழுவது இல்லை. உலகத்தில் யாரோ மக்களை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்று தெரியாமல் எல்லோரும் வாழ்வது போல வாழ்வதுதான் சரி என்ற ஒரு கருத்திலே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். வசதி, முன்னேற்றம் என்று ஓடிக்கொண்டே இருந்தால் என்றைக்கு ஓய்வு? தொடர்ந்து வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டே வருகிறோம். ஆனால் வாழ்க்கை எங்கோ தொலைத்து விட்டு வந்திருக்கிறோம் என்பதை மக்கள் ஏற்கவே மறுக்கிறார்கள், சிந்திக்கவே மறுக்கிறார்கள். அதை கவிஞர் வாலி ரொம்ப அழகா சொல்வார். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாமல் வாழ்வோர்க்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். சோ நாகரிகம் என்ற சொல் தான் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. லேட்டஸ்ட் ஃபேஷன். இதெல்லாம் ஒரு பொய்யான நாகரிகம். புரியாத பல பேருக்கு இதுவே அப் டு டேட் நாலேஜ். ஆனால் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரிகம் என்றால் முன்னோர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ந அகம் இரீகம், இதுதான் நாகரிகம். நான் சொல், அகம், அகம் பிரம்மாஸ்மி, நம்மள இருக்கின்ற ஆத்மா. இரீகம் மனம். அப்போ மனசாட்சியாக இருக்கின்ற இறைநிலை எதை வெளிப்படுத்துகின்றதோ அந்த தெய்வத்தின் குரலையே சொல்லாக வெளிப்படுத்துவதுதான் உண்மையான நாகரிகம். அப்படி வாழ்ந்தவர்கள் யார்? பொதுமக்கள் அல்ல. இந்த நாகரிகம் எதுவுமே தனக்கு வேண்டாம் என்று முற்றிலும் புறக்கணித்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட ஞானிகளே உண்மையான நாகரிகம் தெரிந்தவர்கள். மற்றவர்கள் எல்லாம் உடல் அளவிலே நாகரிகம் தெரிந்தவர்கள், வாழ்க்கை அளவிலே அல்ல, உடல் அளவிலே நாகரிகம் தான். அது கூட எதை மையப்படுத்திருக்கிறது என்றே புரியவில்லை. அதாவது திருமணம் என்பது ஒரு தெய்வீக பந்தம் என்று சொல்லுவோம். அந்த தெய்வீக பந்தத்தை இப்போ எப்படி வியாபாரத்தனமாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். மணமகள் ஒரு பக்கம் நடனம் ஆடிட்டு வர்றாங்க, மணமகள் பக்கம் சேர்ந்து டோயிட் ஆடுறாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒன்று பார்த்தேன், பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இது என்ன கலைக்கூத்தா அல்லது தெய்வீக பந்தமா? அப்போ எதை எப்படி செய்தார்கள் நம்முடைய முன்னோர்கள்?
திருமணம் என்பது வெறும் சடங்கு அல்ல, 2 ஆத்மாக்களின் சங்கமம். ஒருவருடைய பதிவுகளை மற்றவர் நீக்குகின்ற ஒரு தெய்வீக பந்தம். அந்த தெய்வீக பந்தத்தை இப்படி கொச்சைப்படுத்திவிட்டால் இல்லறத்துல எப்படி இருக்கும்? அதாவது கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், முதல் நாள் காணும் திருமண பெண் போல் முகத்தை மறைக்க வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை ஞானம் தோன்றுமா என்பார். முதல் நாள் இருப்பதும் இயற்கை, பிறகு இல்லாமல் போவதும் இயற்கை. இந்த 2ம் தலைகளை மாறி போச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ இப்படி மேடையிலேயே டோயிட் பாருங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் நடத்தினா அப்புறம் என்ன வெட்கம் மானம் இருக்க போகிறதாங்க. இதெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு இணைப்பு, தெய்வீக பந்தம். அது இப்படி கொச்சைப்படுத்துகின்ற யாரோ வியாபாரத்தை செய்வாங்க. அதை நாம ஏன் செய்யணும் என்ற அறிவு இல்லை என்றால், சிந்தனை இல்லை என்றால், அவங்கெல்லாம் வச்சா நீங்க வைக்கலாமல்ல, அவங்கெல்லாம் பண்ண நீங்க பண்ணலாமல்ல என்று யாரோ செய்தால் நாமும் செய்யணும் என்பது என்ன ஒரு புத்திசாலித்தனமா? இப்படி பிறர் மன தூண்டுதலால் சிதைந்து போகின்ற பண்பாடு, கலாச்சாரம், குடும்பங்கள், உறவுகள், எதுவுமே மாற்றத்திற்கான நாகரிகம் அல்ல, அழிவுக்கான நாகரிகமாகத்தான் பார்க்கிறோம். இப்படி பிறர் மன தூண்டுதலால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை மாற்றங்கள் ஏராளம். சிந்தனை செய்தால் மட்டுமே இந்த சீர்கேட்டிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே போல நாம் பார்க்கின்ற சந்திக்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ ஒன்றை பார்த்து நாம தெரிந்து கொள்வது சுய புத்தி. அடுத்த சொல்லி அதை நம்முடைய அறிவுக்கு ஏற்றவாறு இருந்தது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வது சொல் புத்தி. இப்ப 2மே இல்லை என்றால் உலகம் நமக்காக ஒன்றும் கவலைப்படாதுங்க. நம்மிடத்திலிருந்து எதெல்லாம் பறிக்க முடியுமோ அதைத்தான் உலகம் செய்யும். அப்ப நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இதுல மிக முக்கியமான ஆபத்து எங்கிருந்து வருகின்றால் பிறர் மன தூண்டுதல். எனவே பிறர் திணிக்கும் கருத்தை ஏற்பதா துறவு? துறவு மட்டுமல்ல வாழ்க்கை. சரி, மகரிஷி அவர்கள் இந்த கருத்தை ஆணித்தரமாக சொல்வதற்கு காரணமே சுய அனுபவம் தான். ஒரு காலகட்டத்தில எல்லாம் துறவு என்றால வீட்டை விட்டு வெளியே போயின்னு சொல்லி வச்சாங்க. அதுதான் சரி போல என்று மகரிஷியும் 50வது வயதுல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். அடுத்த ஒரு சாப்பாட்டுக்கு. இப்படி அவர் பட்ட இன்னல்கள், அவமானங்கள், நீங்க உண்மை உணர்வு என்ற கவியை ஒரு 10 கவி இருக்குங்க, அதை படிச்சு பாருங்க தெரியும். எப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் மகரிஷி சந்தித்திருக்கிறார் அப்படின்றத அந்த 10 கவிகளிலே பார்க்கலாம். இது வெறும் சாம்பிள் தான். இது மாதிரி இருக்கு என்பதற்கான ஒரு சிறு புள்ளி காட்டியிருக்கிற அந்த 10 கவிகளிலே. ஆனா நிஜமாக சந்தித்தது இதை விட பல மடங்கு. அதெல்லாம் பட்ட பிறகுதான் சொல்றாரு, பிச்சை எடுத்து வேதாந்தம் பேசி பிழைகள் செய்து உயிர் வாழும் துறவு வேண்டேன், இது வேண்டாம். அதனால மகிழ்ச்சி சொல்லுவாங்க, எல்லாம் விட்டுட்டு ஒன்றும் போக வேண்டாம், அப்படி போன அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதனால இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த அறம் சொல்கிறோமே, அந்த அறத்தை பின்பற்றினாலே போதும், தனியா துறவரம் இன்னைக்கு போக வேண்டாம் என்று வள்ளுவர் சொன்ன கருத்தை மீண்டும் வலியுறுத்தினார். வள்ளுவர் என்ன சொல்றாருங்க? அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்?
அங்க மரத்துல உட்கார்ந்து யாருக்கு ஞானம் வந்ததுன்னு கேட்கிறார். அதனால இல்லறத்தில் பெறுவதே ஞானம். இதுல இல்லாதது வெளியே போய் நாம் பெற முடியாது. ஏன்னா உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. கணவன் மனைவி எங்கேயோ பிறந்த, எந்த குடும்பத்திலோ பிறந்த ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, அது அவர்களாக அறிமுகமோ அல்லது சமுதாயமாக இணைத்து வைப்பதோ எப்படி ஒரு வகையில திருமணம். ஆரம்ப காலத்துல நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், அப்படித்தான் இருக்கும். அப்புறம் நாட்கள் ஆக 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 சொன்னா தானே தெரியும், வாய்மொழிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க. அப்ப என்ன ஆகுது, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு இப்பதான் தேவை. அப்படித்தான் இருக்கும். அவரவர் பிறந்த சூழ்நிலைகள், வளர்ந்த சூழ்நிலைகள், மனோபாவங்கள், கல்வி அனுபவங்கள், இது எப்படி அப்படியே மேட்ச் ஆகுமா? அப்ப ஆகாது. இதை புரிந்து கொண்டு சகித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இதுக்கு பேர் என்னங்க? துறவு தானே. அதனால் இல்லறமே துறவரம் தான். எல்லாரும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான், இல்லைன்னா போயிடுவேன்னு சொன்னா எல்லாம் டைவர்ஸ் தான். அமெரிக்கா மாதிரி 40 டைவர்ஸ் பண்ணி 50 கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். அப்போ இந்த சகிப்புத்தன்மை, துறவு மனப்பான்மை இல்லை என்றால் இல்லறம் எப்படி நடத்த முடியும் சொல்லுங்க? ஸோ எல்லாமே அப்படி இருக்காது. அப்படி இருந்து விட்டால் தெய்வீக பிறப்புகள் தான். எனவே பொதுவான இல்லறம் என்பது இப்படித்தான் இருக்கும். அப்ப துறவு மனப்பான்மை இல்லை என்றால் அதை அபையா ரொம்ப அருமையா சொன்னாரு. பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானால் என்னாலும் கூடி வாழலாம், சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாலே யாமாயின் கூறாமல் சந்நியாசம் கொள். சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருந்து அவ்வையார சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிதான் பல பேர் ஓடி போயிட்டானுங்க. ஆனா சந்நியாசம் என்ற வார்த்தைக்கு மகிழ்ச்சி வந்த பிறகுதான் அர்த்தமே புரிந்தது. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு சந்நியாசம். அப்ப அவையார் என்ன சொன்னாங்க? ஓடி போயின்னு சொல்ல, டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், விட்டு கொடுத்து துறமனப்பான்னு வாழணும். விட்டுட்டு ஓட முடியாது. பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதை ஆனால் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், என்ஜாய். சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளையாமன், சற்றேனும், அதிகமா இல்லை, கொஞ்சம் துறவு மனப்பான்மை கொள் என்ற அர்த்தம். இப்படி இந்த துறவு மனப்பான்மை இல்லை என்றால் வாழ்க்கையை நடத்த முடியாது. எல்லா இடத்திலும் நம்ம சொல்ற மாதிரி நடக்கும். எனவே தன் கருத்து சரி என்று யார் பேசினாலும் தனிமைதான் மிச்சமாகுமே தவிர உறவு இருக்காதுங்க. அதனால் எல்லோருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளணும். பின்பற்றுகிறோமா இல்லையா என்றாலும் அது பின்னாடி. ஆனா அது முரண்படாமல் வாழ்வதே உறவை காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, வழியாகும். எனவே அப்போ துறவியில இனி எப்படி இருக்கும்? அதனால் பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழைகள் செய்தே உயிர் வாழும் துறவு வேண்டேன். அது என்ன பிழைகள் செய்தே உயிர் வாழும்? பிச்சை எடுக்கிறான், வேதாந்தம் பேசுறான். இப்போ நீங்க பொதுவாக எந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் எடுத்துக்கொண்டாலும் இலவசமாக பேசக்கூடியவங்க யாராவது பார்த்துருக்கிறோமா? இல்லை, என்னுடைய கடமை மக்களுக்கு நல்லது சொல்லணும், அதுக்காக நான் என்னை அர்ப்பணித்து கொண்டேன், ஏதோ எனக்கு வந்தா செலவுக்கு மட்டும் கொடுங்க, சாப்பாடு போடுங்க போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்பொழிவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு கூட்டம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு, ஏசி காரு, ரூம், தங்குற ரூமு, ஏர் டிக்கெட்டு, இப்படி எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். அப்போ மேடையிலே பேசுவது ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்வது ஒன்று என்று சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? இதே போல காவிகளும் அப்படித்தான். எல்லாரும் அப்ப ஒரே ஒழுக்கமா இருக்கிறாங்களா? இல்லை.
எல்லாரும் ஒடுங்கினமா போயிட்டாங்களா? அதுவும் இல்லை. எல்லாம் கலந்த கலவையா தான் இருக்குது. தோற்றத்தை பார்த்து எல்லாரையும் காலில் விழ முடியுமா? தரம் என்னன்னு பார்க்கணும். அப்போ ஆராய்ந்து பார்த்தால் தான் அவருடைய செயல்கள், அவருடைய பேச்சு மட்டுமல்ல, செயல்பாடு, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது பார்த்தா தான் உண்மையிலேயே சொல்கிறபடி வாழ்கிறார்களா. குருவுக்கு இலக்கணமே அறிவில் அறிவாய் நிலைத்தல், அறம் வகுத்தல், அதை வாழ்ந்து காட்டுதல் என சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அதனால இதை பிச்சை எடுத்துண்டு வேதாந்தம் பேசி பிழைகள் செய்தே உயிர் வாழும் துறவு இதுல என்ன இருக்குங்க? இதை விட அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன். இதுதான் மிக உயர்ந்த துறவு. அச்சமின்றி உழைத்து ஈட்டி. எதுக்கு? உழைப்புக்கு ஏன் பயப்படணும்? மனிதனாக பிறந்தால் உடல் உழைப்பும் சரி, அறிவின் உழைப்புக்கும் சரி. அது இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை முடிஞ்சு போகணும். இதுதான் என்னுடைய கருத்து. இருக்கும் வரைக்கும் ஏதாவது பயனாக முடியுமா? இருக்கணும். இல்லையா முடிந்து போகும். அப்படி உடல் உழைப்பாலும் அறிவின் உழைப்பாலும் வாழ்வதுதான் மனிதனுக்கு என்று உள்ள சிறப்பே தவிர, எனக்கு வசதி இருக்கு, கையில காசு இருக்கு என்பதனால வெறுமனே தின்னு தூங்கி இருந்தா இது என்ன வாழ்க்கை? இது உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தோம் என நினைந்ததால் ஏன் என அறிந்தோம். ஸோ அதுதான் மனித வாழ்க்கை. மற்ற ஜீவனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதானே. அதனால் அச்சமின்றி உழைத்து ஈட்டி, உழைப்புக்கு தயங்கவே கூடாதுங்க. எவ்வளவு முடியுமோ அவள் உழைக்கணும். நம்பர் 1 ஆகணும் அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஆஃபீஸில் பார்க்குறோம், இன்எஃபிஷியன்ட் அடிப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அவருடைய திறமைக்கு உழைக்கிறாரான்னு தான் பார்க்கணும். அவுட்புட் மாறும். எஃபிஷியன்ட் ஹேண்ட்ஸ் அதிகமாக அவுட்புட் கொடுப்பாங்க, ஆவரேஜ் ஹேண்ட்ஸ் ஆவரேஜ் அவுட்புட் கொடுப்பாங்க. இன்எஃபிஷியன்ட் அப்படின்றது அவுட்புட் கம்மியாக இருக்கணும். இன்டெலிஜென்ட் பட் டெலிஜென்ட் இருந்தா எல்லாம் தெரியும் ஆனால் வேலை செய்ய மாட்டான்டா, அவனை தான் தண்டிக்கணும். நீ கம்மியாக அவுட்புட் கொடுக்குறன்னு சொல்லி தண்டிக்க கூடாது. அவனுடைய திறமைக்கு அவன் வேலை செய்கிறான். அது போல அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வருகின்ற போது எதை வைத்து ஒரு உழைப்பாளியை, ஒரு தொழிலாளி நிர்வாகம் செய்யணும்னு சொன்னா அவர்களுடைய திறமைக்கு கரவில்லாமல் உழைக்கிறார்களா அதுதான் பார்க்கணுமே தவிர எவ்வளவு அவுட்புட் வருதுன்னு பார்க்கக்கூடாது. எனவே அவரவர் திறமைக்கு உழைத்தாக வேண்டும். அதுல பொறாமையோ பெருமையோ பட வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் தந்த ஆற்றல் எவ்வளவு, என்னால் இவ்வளவுதான் முடியும், உன்னால் அதிகமாக முடிஞ்சா செய்யப்பா, சந்தோஷம். இப்படி அந்த பக்குவத்தை முதல்ல கொடுக்கறதுக்கு பேர் தான் பிரம்மச்சரிய கல்வின்னு அர்த்தம். இப்படி உழைத்து அச்சமின்றி உழைத்து அதுல என்ன வருகிறதோ அதை கொண்டு வாழ்கின்ற பக்குவம். அதாவது உணவுக்கும் பணத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குங்க. என்னன்னா, ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடு இல்லை, போகாறு அகலா கடை. இது ஈட்டுகின்ற வருமானத்திற்கு இலக்கணம். அதாவது எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்குள்ள செலவு இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா பொருளாதார சிக்கல் வரும். அதே போல எவ்வளவு சாப்பிடலாம்? எனக்கு வசதி இருக்கு என்று சாப்பிடுவதா, இல்ல நேரம் இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறதா? அப்படி எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னா, எவ்வளவு கலோரி எனர்ஜி உடம்புல இருந்து வெளியே போச்சோ அதை ரிகவர் பண்றக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் உணவு சாப்பிடணும். இதுதான் வாழ்க்கையின் கணக்கு. இதை சரியா ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொன்னா உடம்புலையும் பிரச்சனை கிடையாது, பொருளாதாரத்திலையும் பிரச்சனை கிடையாது. இதை எப்படி அளக்க முடியும்? கொஞ்சம் முன்ன பின்ன போகத்தான் செய்யும். ஆனால் செல்வத்திலேயும் சரி உணவிலேயும் சரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா சுவைக்கு அடிமையானோம் என்று சொன்னால் அவ்வளவுதான், உடம்பு கெட்டது. ஏன்னா 90% வியாதிகள் உணவால் தான் வரும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன்.
அதனால அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறியில் வாழ்வேன். முதல்ல நாம செய்யணும். அதை நம்மை பார்த்துதான் மற்றவர்கள் திருந்துவாங்க, மதிப்பார்களே தவிர மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சுன்னா யார் மதிப்பாங்க? அதனால அறிவுரை என்பது பக்குவத்தால் வெளிப்பட வேண்டுமே தவிர வெறும் பேச்சால் வெளிப்படுவது சரியா வராதுங்க. அது நம்மை நாம ஏமாத்திக்கிறோம் தான் அர்த்தம். எச்செயலும் சிந்திக்காது ஆற்றுவோர்கள், இதைத்தான் முதலே சொன்னோம். எச்செயலும் சிந்திக்காது ஆற்றுவோர்கள். அதாவது இன்றைக்கு அமேசான்ல நம்முடைய இந்த பழைய சோறுக்கு பாருங்க, அதுக்கு என்னோ பேரு பார்த்தேன். அத பாட்டில் அடைச்சு 300 ml $12 என்னவோ. இதைத்தான நாங்க சும்மா குடிச்சுக்கிட்டு இருந்தோம், ஏழைகள் சொல்லி குடிச்சிட்டு இருந்தோம். இதுக்கு $12 எவ்வளவு விலையாச்சுங்க? 1000 ரூபாய் ஆச்சு. இந்த 1000 ரூபாய் இருந்தா அவன் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாரு. அவரு பாயசம் சாப்பிடுறாரு. சோ இது கௌரவமா இல்ல, உடம்புக்கு மிக அற்புதமான உணவே அந்த ஈஸ்ட் அதிகமா இருக்கும், லேசா புளித்து போன உணவு. ஸோ இரவு தண்ணி ஊற்றி வச்சு காலையில அதை கரைச்சி கூட வெங்காயம். ஸோ இந்த வெங்காயமும் இந்த பழைய கரைச்ச சோறுக்கு பாருங்க, இது மாதிரி உடம்பு சொல்லக்கூடிய தேங்க்ஸ் இருக்கு பாருங்க, அது வேற எந்த உணவுலையும் கிடைக்காது. அதுக்கு அடுத்ததுன்னா பழங்கள் காய்கறியில கிடைக்கும். பீஸா பர்கரு இட்லி தோசையில எல்லாம் கிடைக்காது. ஸோ நம்ம உடம்பே அதுக்கு நன்றி சொல்லும், இன்னைக்கு இந்த உணவு கொடுத்தியே ரொம்ப தேங்க்ஸ் தாக்கா அப்படின்னு. அப்படி சத்தான உணவு அது எல்லாம் நம்ம அது ஏழ்மையை காட்டக்கூடியது என்று சொல்லி லேட்டஸ்ட் பீஸா பர்கர் வரைக்கும் இங்க பீஸா சாப்பிடலாம். ஏன்னா இங்க செய்யக்கூடிய முறை வேறு. நம்ம ஊர்ல செய்யறது அமெரிக்கன் இல்லையே, இந்தியன் தானே செய்யறாங்க. அது மாதிரி அவங்க செய்யறது வேற. அப்ப எதை செய்தாலும் அதுல மனிதனுக்கு என்ன ஒரு உணவகம் நடத்துவது என்பது என்ன சொல்லுவோம், அன்னலட்சுமி சேவை அது. ஸோ வெறும் லாபத்துக்காக பார்க்கக்கூடாது. நம்ம உணவகத்துல உண்கின்ற மக்கள் உடல் நலம் நல்லா இருக்கணும்ன்ற அக்கறையோடு ஹோட்டல் நடத்தினா அதுதான் தார்மீகமான தொழில். எவ்வளோ எதுல என்ன கலைக்கினா என்ன லாபம் வரும் பார்த்தா அது ஒரு கொலைகார தொழில். ஏன்னா ரொம்ப ஈஸியா மனித உடம்பை கெடுத்துடலாம். அப்போ ஒருத்தனை நோய்வாய்ப்பட்டு சாக வச்சா அதுக்கு என்ன பேரு? கொலைகார தொழில் தானே. அப்போ உணவகங்களே இப்படி மாறி போச்சுன்னா எப்படி தர்மம் இருக்கும்? அதனால எதை செய்தாலும் நாம தான் யோசிச்சு பார்க்கணும், சமுதாயம் எப்படி இருக்குமா? அவங்களுக்கு பணம் காசு ரெண்டு தான் முக்கியமா இருக்கும், மற்றபடி ஆரோக்கியம் கண்டுக்க மாட்டாங்க. அதனால நாம தான் யோசிச்சு பார்க்கணும். எதையுமே எச்சையிலும் சிந்திக்காது ஆற்றுபவர்கள். அது அந்த ஏழ்மை எதுன்னு சொன்னா செல்வம் அல்ல, அறிவிலே ஏழ்மைன்னு அர்த்தம். ஏன்னா செல்வத்தில் ஏழ்மை பற்றி எந்த ஞானியும் பேச மாட்டாங்க. ஞானிகளுக்கு செல்வம் என்பது ஒரு பொருட்டே கிடையாது. பணத்தை பற்றி பேசுவது யாருன்னு பேசுவாங்க? வியாபாரிகள் தான் பணத்தை பத்தி பேசுவாங்க. ஞானிகள் பணத்தை பத்தி பேசுவாங்களா? சோ எந்த இடத்துல ஒரு ஞானியினுடைய மறை நூல் செல்வம் என்று குறிப்பிடுகிறதோ அது எல்லாமே அறிவு செல்வத்தை தான் குறிக்குமே தவிர பணத்தை குறிப்பிடாது. அதனால் ஏழ்மை நிலை ஏற்று என்னை வாழச் சொன்னால், அறிவிலே ஏழ்மை ஏற்று என்னை வாழச் சொன்னால், ஒத்த அறிவின் உயர் நிலையில் வாழ்வோர்கள், பேரறிவோடு ஒத்த பகுத்தறிவு இல்லையா? பேரறிவோடு ஒத்த பகுத்தறிவு, பரமாத்மாவோடு ஒத்த ஜீவாத்மா. அந்த பரமாத்மா எதை செய்ய வைக்கிறதோ அதை செய்கின்ற ஒரு உயர்ந்த ஞானி. அவருக்கு போய் யாராவது அட்வைஸ் பண்ண முடியுமா? இல்ல வற்புறுத்த முடியுமா? அவர்லாம் சுதந்திர புருஷர்கள், ஆத்ம விடுதலை பெற்றவர்கள்.
அவர்கள் எந்த கட்டுப்பாடும் அவர்களை பந்தப்படுத்த முடியாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. சமுதாயத்துக்கு அது முரண்பாடாக தெரியலாம், ஆனா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. அவர்களை பார்த்து நாம பின்பற்ற வேண்டுமே தவிர நம் கருத்து அவர் மீது திணிக்க கூடாது, திணிக்க முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க. அதனால் ஒத்த அறிவின் உயர்நிலையில் வாழ்பவர்கள் ஒப்புவரோ பிறர் திணிக்கும் ஈனப்போக்கை. மற்றவர்கள் ஒரு ஞானிக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்பது என்ன மேன்மைக்கான அறிவுரையாக இருக்கும்? கீழ்மை நோக்கித்தான் இருக்கும். எப்படி துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு மட்டுமே, அதே போல ஒப்புவரோ பிறர் திணிக்கும் ஈனப்போக்கை. ஞானிகள் சொல்வதைத்தான் மக்கள் ஏற்க வேண்டுமே தவிர மக்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவலம் ஞானிகளுக்கு கிடையாது. அதனால் இப்ப யாரு ஞானி என்பதுதான் குழப்பம், யாரை பின்பற்றுவது என்பதிலே தான் குழப்பம். இன்றைக்கு உலகத்திலே பல பிராண்ட் இருக்குங்க, பல அமைப்புகள் இருக்கு. எல்லோரும் பேசுவது பார்த்தீங்கன்னா ஒரே கருத்தை பேசுவாங்க. மக்கள் மத்தியிலே தர்மத்தை தழைக்க வைக்கணும், உலக சமாதானம் வரணும்பாங்க. அப்புறம் எதுக்கு இத்தனை பிராண்ட்? எல்லாம் ஒன்னா சேர வேண்டியது தானே. நீங்களும் அரசியல் கட்சி போலவே தனித்தனியா பிரிஞ்சு நின்னீங்கன்னா அப்ப நோக்கம் என்ன? உங்ககிட்டையும் அந்த தலைமை பதவிக்குள்ள அந்த அதிகார ஈகோ இருக்குல்ல, இல்லையா? எத்தனை அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் உலகத்துல, எல்லாருடைய நோக்கம் என்ன? தர்மம் தழைக்கணும், உலகம் செழிக்கணும், உலக அமைதி வரணும் தானே பேசுறீங்க. அப்ப ஒன்னா சேர வேண்டியது தானே. ஏன் சேர மாட்டேன்றீங்க? நான் தான் இந்த ஆசிரமத்துக்கு தலைவர், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு பக்தர்கள் இருக்கிறாங்க, பெருமைக்குத்தானே எல்லா அரசியல் கட்சி மாதிரி தனித்தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இல்லையா? நோக்கம் ஒன்றாலும் இணைய வேண்டியது தானே. அப்போ நீங்களே இணையாம உலகத்தை போய் இணைங்கன்னு சொன்னா எப்படி சரியா வரும்? அதனால வெறும் பேச்சு மட்டும் அல்ல மகர்ஷி உடைய தத்துவம். நம்மை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய உயர்ந்த ஒரு வாழ்க்கை நெறி. அந்த அளவுக்கு நாம் அதுல இணைய வேண்டும் என்றால் என்ன வேணுங்க? முதல்ல இந்த வாழ்க்கையினுடைய பற்றலை நீக்கணும். நாம் இருந்ததா குடும்பத்தை நடத்துறோம், நாம இல்லைன்னா குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடும். முதல்ல இந்த எண்ணத்தை நீக்கணும். இருக்கிற வரைக்கும் ஒரு உறவு, நட்பு எல்லாமே. போயிட்டா எப்பனா போகலாம், ரைட், ஓகே. அதனால யாரும் நம்பி நாமும் வரல, நம்மை நம்பியும் யாரும் இல்லை. எல்லாம் ஒரு கூட்டுறவு சமுதாயம். ஏன்னா ஒருவன் தேவையை ஒருவனே நிறைவு செய்து கொள்ள முடியாது. ஒரு கூட்டு அமைப்பு தேவை. விலங்குகளே கூடிதானே வாழ்கின்றன. அதனால அந்த கூட்டு அமைப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒரு நீதி, இயற்கை நீதி. அது அதிலே அமிழ்ந்து போவது என்பதுதான் அறியாமை. அப்போ யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். விலகி நிற்பது என்பது குடும்பத்துக்கு உதவாதவன் அர்த்தம் இல்லை. மனதளவிலே துறவு, உடல் அளவிலே உறவு, அவ்வளவுதான். இப்படி ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் என்பதுதான் உண்மையான துறவு வாழ்க்கை, உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே பின்பற்ற தொடங்கினோம் என்று சொன்னால் வாழ்க்கை ஆனந்தமே. இருக்கிற வரைக்கும் நிறைவா மகிழ்ச்சியா வாழலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் அடித்தளம் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். செய்மடுத்த அனைவருக்கும் வாய்ப்பளித்தவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயாவை வாழ்த்திடுவோம். நமக்காக நாள்தோறும் அருமையான விளக்கங்களும் உதாரணங்களும் வழங்கி அளித்து வரும்
மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாளை கேள்வி பதில் நேரம். இந்த வாரம் ஐயாவுக்கு அளித்த பாடல்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாளை கேட்டு தெளிவு பெறலாம். இன்றைக்கு பாடலை பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தரகேஸ்வரி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, சீர்காந்த நிலை விளக்கம், சீர்காந்த நிலை விளக்கம் பாரியா. பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பண்ணிக்கோங்க ஐயா, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் முன்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்தலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க